வணக்கம் நண்பா, இது விஆர்கே தமிழ் சேனல். நான் உங்கள் விஆர்கே. இந்த வீடியோவில் நம்ம நியான் வீடியோ எடிட்டிங் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா தம்ஸ் அப் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள், பிடிக்கலனா டிஸ்லைக் பட்டனும் ப்ரெஸ் பண்ணலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுவரைக்கும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ண நண்பர்கள் கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற நோட்டிஃபிகேஷன் பெல்லை கிளிக் பண்ணுங்கள், ஆல்ரெடி செலக்ட் பண்ணுங்கள். கின்மாஸ்டர் ஆப் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதுமாரி வீடியோ தான் நம்ம இப்போ எடிட் பண்ண போகிறோம். நியான்ன்றது இதுமாரி தான், ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு டியூப் லைட் பளிச்சுன்ற மாதிரி இருக்கிறது தான். டெக்ஸ்ட்லாம் க்ளோ ஆகிற மாதிரி இருக்கும், அதான் நியான்றது. இப்போ பார்த்தீங்கன்னா இதுமாரி தான் பண்ண போகிறோம். ஸோ இது நான் இருக்கிறது எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிக்கிறேன். இது வந்து நீங்கள் கூகுள்லேயே சர்ச் பண்ணாலும் இந்த நியான் இமேஜஸ்ன்னு சர்ச் பண்ணுங்கள், எல்லாமே வரும். அதுலேயே வந்து பின்ட்ரெஸ்ட்னு சொல்லிட்டு ஒரு ஆப் வந்து சஜஸ்ட் பண்ணோம் உங்களுக்கு. வேணும்னா இதுமாரி நீங்கள் வீடியோ எடிட் பண்ணுறவராக இருந்தால் டவுன்லோட் பண்ணி அதில் நிறைய இமேஜஸ்லாம் இருக்குது. நான் அதுலேருந்து தான் இதெல்லாம் டவுன்லோட் பண்ணேன். சாரி, இருங்க உள்ளே போயிடலாம். பேக்ரவுண்ட் வந்து கொஞ்சம் கரெக்டாக உங்களுக்கு ஏற்ற மாரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து இது கிறிஸ்மஸ், இன்னைக்கு கிறிஸ்மஸ்ன்றதுனால கிறிஸ்மஸோட இது வச்சு செய்ய போகிறேன் நான். ஸோ ஸ்க்ரீனுன்னு கொடுத்தா கொஞ்சம் இதுமாரி வருது. இப்போ இது எப்படி அட்ஜஸ்ட் பண்ணுறதுன்னு பார்த்தா கலர் அட்ஜஸ்ட்மெண்ட்டில் போயிட்டு அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ரெண்டுத்தையும் ஃபுல்லாக வைங்க. கொஞ்சம் ட்ராக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு எது இருக்காலும் எவ்வளோ கரெக்டாக இருக்கோ அது இருக்காலும் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து தேவையான சைஸில் வந்து ஜூம் பண்ணிக்கோங்க. இப்போ நியான்ன்றதுனால நம்மளுக்கு இதிலே வந்து லைட் க்ளோ எஃபெக்ட் தேவைப்படும். அதனால் ஸோ இதை வந்து ரெண்டு வாட்டி நம்ம கொடுக்க வேண்டியதாக இருக்கணும். ஸோ இன்னொரு வாட்டி நான் அதே இமேஜ் வந்து கிளிக் பண்ணுறேன். திரும்ப அதேமாரி ஸ்க்ரீன் கொடுக்குறேன். ஸ்க்ரீன் கொடுத்துட்டு திரும்ப கலர் அட்ஜஸ்ட்மெண்ட்டில் ரெண்டுத்தையும் ஃபுல்லாக வச்சுட்டு அது கொஞ்சம் கம்மியாக வச்சுறேன். இப்போ நீங்கள் ரெண்டாவது கொடுத்த இமேஜை வந்து கரெக்டாக ஜூம் பண்ணி ஃபஸ்ட் இமேஜை கூட அப்படியே கரெக்டாக பிளெண்ட் பண்ணுங்கள். இல்லைனா வந்து எஃபெக்ட்ஸில் கொஞ்சம் ஷேக் ஆன மாரி, அதிகமாக ஷேக் ஆன மாதிரி இருக்கும். இப்போ கரெக்டாக வச்சுட்டேன். இப்போ நீங்கள் செகண்ட் வச்சிங்கல்ல அந்த லேயரை கிளிக் பண்ணுங்கள். அதில் ஓவரால் அனிமேஷனில் ஃப்ளிக்கர் வைங்க. ஃப்ளிக்கர் வச்சிங்கன்னா உங்களுக்கே தெரியும். அதில் வந்து அந்த சாண்டா கிளாஸ் மட்டும் பாருங்கள், கொஞ்சம் பிளிங்காக வர மாதிரி இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, இப்போ எப்படி இருந்தாலும் கிறிஸ்மஸுக்கு ட்ரீ வைப்பாங்க. ஸோ அதனால் அந்த ட்ரீயை நான் செலக்ட் பண்ணிட்டு தேவையான சைஸ் வைக்கிறேன். இது வந்து ஜஸ்ட்டு பிளெண்ட் போயிட்டு ஸ்க்ரீன்னு கொடுத்தா கரெக்டாக வந்துடுது. அதனால் ஸோ அப்படியே கொடுத்துறேன். உங்களுக்கு தேவையான சைஸில் வச்சு கரெக்டாக ஜூம் பண்ணிக்கோங்க. ட்ராக் பண்ணாலே இது ஆகிடும். இது நியான் எஃபெக்ட்ன்றதுனால திரும்ப ஒரு வாட்டி அதே இமேஜை வந்து இது பண்ண வேண்டியதாக இருக்கும், பிக் பண்ண வேண்டியதாக இருக்கும். உங்களுக்கு தேவையான அளவு ட்ராக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பிக் பண்ணுங்கள். அடுத்த இமேஜ் வந்து பிக் பண்ணிட்டு திரும்ப வந்து இதில் வந்து பிளெண்டில் போய்ட்டு ஸ்க்ரீன்ன்ற ஆப்ஷன் கொடுங்க, டிக் மார்க் கொடுத்துருங்க. திரும்ப இதையும் அதேமாரி கரெக்டாக மேட்ச் ஆகிற மாரியே வச்சுருங்க. கொஞ்சம் பார்த்து வைங்க, இல்லைனா வந்து அந்த ஃப்ளிக்கர் எஃபெக்ட் பார்க்கறதுக்கு கொஞ்சம் அசிங்கமாகிடும். நீங்கள் கரெக்டாக வைங்க. வச்சுட்டு நீங்கள் ஃப்ளிக்கர் அந்த ஓவரால் அனிமேஷனில் ஃப்ளிக்கர் கொடுத்து பாருங்கள் நல்லா க்ளோ ஆகிற மாரி தெரிஞ்சு பாருங்கள். ஸோ இப்போது வந்து ட்ராக் பண்ணி கரெக்டாக அந்த செகண்ட்ஸுக்குள்ளே வச்சுருங்க. நான் 28 செகண்ட்ஸ் தான் வைக்கிறேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம சேனலோட சேனலில் யூஸ் பண்ணுற எல்லா வீடியோவுக்கும் அதே மாரி பார்டர் யூஸ் பண்ணுவோம். ஸோ அந்த பார்டரை வந்து நான் கரெக்டாக ஜூம் பண்ணிடுறேன். நம்ம எல்லா வீடியோவிலும் வந்து பார்டர் இருக்கும், ஏன்னா அந்த பார்டர் வந்து யூஸ் பண்ணுறதுனால கொஞ்சம் நீட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும் வீடியோ. ஸோ பார்டர் கொடுத்துட்டு லைட்டன் இல்லைனா ஸ்க்ரீன் கொடுத்துருங்க, எது கொடுத்தாலும் ஓகே. சாஃப்ட் லைட்டன் கொடுத்தா நல்லா இல்லை, ஸோ லைட்டனே கொடுத்துட்றேன். ஃபுல்லாக ட்ராக் பண்ணிக்கங்க. ட்ராக் பண்ணிவிட்டு மேலே டிக் மார்க் கொடுத்துருங்க. நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோன்னா சேனலோட லோகோ கொடுக்கலான்னு இருக்கேன். இருங்க, வெயிட் பண்ணுங்கள். இருங்க, பிக்சலில் ஓகே. நம்ம சேனல் லோகோ வந்து கொடுத்துட்டோம். இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண நண்பர்கள் கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.
இதுமாரி வீடியோ வேணால் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா கீழே இருக்கிற தம்ஸ் அப் பட்டன் எல்லாம் ப்ரெஸ் பண்ணுங்கள். அடுத்தது வந்து இந்த சேனலில் வந்து உங்களுக்கு எதுமாரி வீடியோ வேணும்னு சொல்லிட்டு வேணுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். அதுமாரி வீடியோ நம்மளுக்கு பண்ணலாம். இப்போ அடுத்தது வந்து அந்த பார்ஸ் வந்து செலக்ட் பண்ணலாம். நம்ம அது வந்து க்ரீன் ஸ்க்ரீனில் இருக்குது அந்த பார்ஸு. இந்த க்ரீன் ஸ்க்ரீன் பார் வந்து ஏற்கனவே நிறைய வீடியோவில் யூஸ் பண்ணியிருப்போம். க்ரோமோ கீ எனேபிள் பண்ணால் தான் கரெக்டாக வரும். ஸோ உங்களுக்கு கீழே வந்து வச்சுட்டு எந்த இடத்துல வேணுமோ அந்த இடத்துல இது பண்ணுங்கள், ட்ராக் பண்ணி வச்சுக்கோங்க. ட்ராக் பண்ணி வச்சுட்டு கரெக்டாக டிக் மார்க் கொடுத்துருங்க. அதோட நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன், க்ரீன் ஸ்க்ரீன்லலாம் வேறு ஒரு மியூசிக் இருக்கும். ஸோ அதனால் ஃபுல்லாக சவுண்ட் கம்மி பண்ணுறேங்க. அடுத்தது வந்து ஆடியோவை செலக்ட் பண்ணுங்கள். நான் டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன் கிறிஸ்மஸ்ன்னு சொல்லிட்டு ஜிங்கிள் பெல் சாங் தான். வேணுன்னா நீங்கள் டெட்டில் இருக்க டவுன்லோட் பண்ணிக்கோங்க. நான் வந்து சவுண்ட் வந்து கம்மி பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். இதில் கிளியராக வரல.